ஹாய் ஒருவன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோங்க, சரிங்களா? 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆஃப் இயர்லியில் புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்டுக்கும். புக் பேக்கில் 1 மார்க் வந்து 17 வரும். 1 மார்க் எவ்வளோ வரும்? 17 வரும். 17 to 18 வரும். பப்ளிக்கில் 15, 14 அதை விடுங்க. இப்போதைக்கு ஆஃப் இயர்லியில் புக் பேக் நல்லா படிச்சிங்கனாலே போதும். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் எல்லாம் சஃபர் ஆகிற காரணம் என்னன்னா, இந்த கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள். இதுன்ட்டு நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 4th சாப்டர், 8th சாப்டர், 12th சாப்டர், இந்த சாப்டர்ஸ் மட்டும் படித்தாலே 5லேருந்து 6 2 மார்க் எழுதலாம். அண்ட் ப்ளஸ் நீங்கள் 7th சாப்டருமே சேர்த்திக்கங்க. ஏன்னா அதுவுமே நம்ம மிட்டமில் படிச்சிருக்கோம். வாங்க இப்போ பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். 5 மார்க்குமே உங்களுக்கு ப்ரூவ் தட் இசட் பார் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில். அதே மாதிரி 3.6லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. சால்வ் ரொம்ப ஈஸி. ப்ளஸ் மைனஸை போட்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கலாம். இமேஜினரி சொல்யூஷன் இதுவுமே 4th சாப்டர் ஈஸி. 4.1லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸி தான். 5.1ல் நம்ம கொடுத்துருக்கோம். ஒர்க் டன் டார்க்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வருதுங்க 6.1ல். நம்ம நினச்ச மாதிரி ஃபஸ்ட்டு 4 சாப்டர்லேருந்து 3 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்ஹாபிட்டால் ரூல் 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வல் ஆஃப் மோனோடோசிட்டி ஈஸி தான். அதுக்கப்புறம் 8th சாப்டர்லேருந்து ஸ்பியர் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. 8.1ல் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, 10th சாப்டரில் 10.3, 10.4 நான் ஒன் ஷாட் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இந்த 10.3, 10.4ல் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ், அதாவது ஃபைண்ட் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுறது. அண்ட் 10.4ல் ப்ரூஃப் சம்ஸ். இது நான் ஒரு 10 சம் தான் இருக்குது. இதை நான் போடுறேன். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரப்போகுதுங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் தான். இது என்ன சம்மு சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த லிமிட்டு ஆட் பண்ணி எக்ஸு கூட மைனஸ் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. அப்போ 5 மைனஸ் எக்ஸு கூட மைனஸ் பண்ணுற மாதிரிங்க. 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ், 1 கேன்சல், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ். அப்போ மேலே வந்து 5 ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறும். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும் ஐன்னு சொல்லிவிட்டு. அகெயின் ஐன்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் வரும். 1 மைனஸ் 1 5 ப்ளஸ் எக்ஸ் லாக் 5 ப்ளஸ் எக்ஸ் 5 மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். நீங்கள் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க, எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ரொம்ப ஈஸியான சம் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கில் பாருங்கள் நம்ம பிளான் படி வந்திருக்கான்னு பாருங்கள். ரேங்க் ஃபஸ்ட் சாப்டர் வந்துருச்சு. கிராமர் ரூல் ஃபஸ்ட் சாப்டர் வந்துருச்சு. இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பார் 4 சொல்யூஷன் 5 சொல்யூஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்டுன்னு கேட்டாங்க. 3.1ல் இருக்குங்க. டொமைன் சம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 சாப்டர் படித்தாலே என்ன நடக்குதுன்னு அங்கே பாருங்கள். 5 2 மார்க் 3 மார்க்கு, 5 3 மார்க். அண்ட் 5.5ல் ராடு கேட்டாங்க. ரொம்ப ஈஸி. 7th சாப்டர் கூட 7.2 இது ஈஸி தான். பட் பரவாயில்ல. அதே மாதிரி தான் 10.3 10.4 எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி 10.5ல் ஒரு 4 கணக்கு இருக்குது வேரியபிள்ஸ். அப்புறம் அது மட்டும் எனக்காக நான் வந்து ஒன் ஷாட்டே போட்டுறேன். அதுலேருந்து ஒரு சம் தான் இது. ஓகேவா? ஸோ கோப்ளானார் கேட்டிருக்காங்க. கோப்ளானார் என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு 0. பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எம் கிடச்சிரும். ரொம்ப ஈஸி. இப்போ 5 மார்க் வாங்க. அப்போ நம்ம பிளான் படி வருதான்னு பாருங்கள். பிளான் படி வருது பாருங்கள். 6 2 மார்க்கு 6 3 மார்க் 6 2 மார்க் 6 3 மார்க் மேலேயே வருது. இது பிடிஎஃப் தர நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாம்டா மியூ, சரிங்களா? இதில் வந்து ஒன்று கவனிச்சிங்களா, ப்ராபபிலிட்டியே இல்லை. அப்போ ப்ராபபிலிட்டி போர்ஷன்ஸில் உங்களுக்கு இருந்தது அவ்வளோதான். இல்லைனா ப்ராபபிலிட்டியும் வந்திருக்கும். ஸோ போர்ஷன்ஸ் வேரி ஆகுதில்ல சில பேருக்கு. லாம்டா மியூ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் 6th சாப்டரில் இது படிங்கப்பா, 4.3ல் படிங்கப்பா எக்ஸாம்பிள் சம்முன்னு. இமேஜினரி சம்மு கேட்டிருக்காங்க. நம்ம சம்மு இதுவுமே 9.8 ஈஸி தான். 9.3ல் பட் இமேஜினரி ஈஸி தான். சால்வ் தியரி ஆஃப் இக்குவேஷன் கன்ஃபார்ம் கொஸ்டின். ஆயிலேஸ் தீரம் 8.7. அதுக்கப்புறம் 4.5லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம பிளான் பிரகாரம் எல்லாமே போகுதுங்களா. 9.8 கேட்டிருக்காங்க. அதை விட்டுருங்க. பாருங்கள் சென்டர் ஃபோசி வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அது படித்தே ஆகணுங்க. ஏன்னா 8.6 பாருங்கள் இது கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இது படித்து தான் ஆகணும். அதனால தான் சொன்னேன். அடுத்து கோப்ளானர் கேட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக 7.8ல் 11th சம்மோ 10th சம்மோ 11th சம்முன்னு நினைக்கிறேன். 10th சம்னு நினைக்கிறேன். மேனுஃபேக்சரர் பாக்ஸ் கண்டிப்பாக 7.8ல் போட்டு பாருங்கள். லாஸ்ட்டு 7.1லேருந்து போலி ஜீப் கேட்டிருக்காங்க. அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதனால் எதுவுமே நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. என்ன சார் 12th சாப்டரில் காணும் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 10 சாப்டர் சில டிஸ்ட்ரிக் அப்படி தான் ஃபஸ்ட்டு 10 சாப்டர் இருக்கும். 12th சாப்டர் இருந்துச்சுன்னா ஒரு 5 மார்க்கும் வந்திருக்கும், ஒரு ட்ரூத் டேபிள் வந்திருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு ஈஸி தான். ஸோ அதனால் பேசிக்காக நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நம்ம பிளான் பிரகாரம் வாங்க, உங்களுக்கு கண்டாயம் முடியும். சரிங்களா? அதுதான் நான் சொல்கிற மாதிரி எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். லாம்டா மியூ வந்திருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு 4 சாப்டர்லேருந்து திருப்தியாக இருக்கா?
அடுத்து 5.5 5.2 5.1 படிக்க சொல்லியிருந்தால் அதுக்கு விளைவுகள் பாருங்கள் கிடச்சிருக்குது. 7.8 7.1 படிக்க சொன்னால் வந்திருக்குது. 10.8ம் படிச்சிங்கன்னா லக்கு தான், இதில் வரல ஆனால் வரும். 10.8ம் படிச்சுக்கோங்க. 12 சாப்டர் இருக்கவங்க 12.1ல் 5 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. எக்ஸ் அந்த சம்மு லாஸ்ட் 3 சம்முங்க. அதுக்கப்புறம் மாடுலோ 11 மாடுலோ 5 இன்டூ 11 இப்படி ஒரு சம் இருக்குது டப்பா போட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ட்ரூத் டேபிள் பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட், ரொம்ப ஈஸி. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய பேசுவோம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பயம் போகிறதுக்காக தான் வீடியோ போட்டேன். தேங்க்யூ.